எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 26, 2024 நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்த நாடுமே நம்ம நாட்டோட குடியரசு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேருக்கு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்குமே வித்தியாசம் தெரியல. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டா அதெல்லாம் தெரியாது, வருஷத்துக்கு 2 நாள் கொடி ஏற்றுவாங்க, கொடியை குத்திட்டு போனா சாக்லேட் கொடுப்பாங்க, ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாரு. அது அவர் தப்பா? கிடையாது. நம்ம எஜுகேஷனை மார்க் ஓரியன்டா கொடுக்கறனால நம்ம இந்தியாவோட நம்ம நாட்டோட ஒரு வேல்யூவான 2 நாட்கள் மாணவர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதை தாண்டி வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேருக்குமே தெரியல. அது ஒரு ஹாலிடே அந்த மாதிரி தான் நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி நிறைய பேருக்கு அது தெரியற மாதிரியே தெரியல. நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் பத்தி நம்ம பேச போறோமான்னு கேட்டா அது கிடையாது. ரிபப்ளிக் டே பத்தி நீங்க சும்மா நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வரும். பட் இது குடியரசு தினத்தை பத்தின ஒரு சின்ன கிளான்ஸ். அதாவது குடியரசு தினம்னா என்ன, எதனால நம்ம இதை குடியரசு தினம்னு சொல்றோம்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1600 அந்த பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் வேற நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வணிகம் பண்ண வர்றாங்க. அப்படி வரும்போது இங்க இருக்கிற நாடு இப்ப இருக்கிற மாதிரி ஒரே கவர்மெண்டா கிடையாது. அங்கங்க சின்ன சின்ன சிற்றரசர்கள் பேரரசர்களும் பிரிஞ்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது உள்ள வர்றாங்க, பிஸ்னஸ் பண்ண பெர்மிஷன் கேட்குறாங்க, பிஸ்னஸும் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த நாட்டு ராஜாக்களோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு அவங்க ஆப்போசிட்ல இருப்பாங்களே எதிரிப்படை, அவங்கள இவங்க ஆக்குபை பண்றதுக்கு, அதாவது எப்படி சொல்றேன்னா அந்த போர்ல அவங்களுக்கு சப்போர்ட்டா இவங்க ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கு இவங்க காசு இந்த மாதிரி வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிஸ்னஸை எப்படி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப அதுலேயே நம்ம பண்ணி மேலே வருவோமோ அதே மாதிரி ஒரு ப்ராசஸை ரிப்பீட்டடாக பண்ணி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எம்பையராக உள்ளே வந்துடுறாங்க. அப்படிதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உள்ளே வந்தது. இது 1600 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 300 இயர்ஸாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதுக்கிடையில முகலாயர்கள் இவெல்லாம் வந்தாங்க, அதெல்லாம் ஒரு பார்ட், அதை விட்டுருங்க. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 300 இயர்ஸ் நம்மளை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப 90s அந்த ஏர்லியர் ஸ்டேஜில் மகாத்மா காந்தி அவர் அஹிம்சை போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் தலைமையில ஒரு கமிட்டி கூடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 1935 பூர்ண சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அதாவது எப்படின்னா இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி அவங்க ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம முதல் ஒரு சுதந்திர தினம் சம்திங் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் தான் ஃபர்ஸ்ட் பூர்ண சுயராஜ்யம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து 1947 நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. ஆனால் 1947 ஆகஸ்ட் 15 தான் நமக்கு சுதந்திர தினம் கிடைக்குது. பட் 1946 நம்ம இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1946 டிசம்பர் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை வச்சு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ரெடி பண்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 1947 அதை சப்மிட் பண்ணிடுறாரு. அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா சுதந்திரம் கிடைக்க போறது ஏர்லியராகவே இவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் அதுக்கப்புறம் இந்தியாவை ரூல் பண்றதுக்கு ஒரு தனி கான்ஸ்டிடியூஷனையே நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். நம்ம நாட்டுக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்குறாங்க. அப்போ 1947 அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 to 2.5 வருஷம் பாத்தீங்கன்னா அந்த சட்டத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம், ஏன்னா இவங்க கொடுத்துட்டாங்க, ரஃபா கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் பல விதமான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்து அப்போ கிட்டத்தட்ட ஒரு 308 உறுப்பினர்கள் இருந்தாங்க, இந்த ராஜ்யசபான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேரு அவரோட கேபினெட்ல 308 உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து 1950 ஜனவரி 24 பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒப்புதல் ஆகுது. 26 2 நாள் கழிச்சு 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வருது. அதாவது அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சாச்சு, பட் அங்கங்க செதறி கிடக்கு. ஸோ அப்படி செதறி கிடக்கிறப்ப இப்ப யார் ரூல் பண்றது, அதை எப்படி ஹோல்ட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு வெள்ளைக்காரன் சொன்னதா ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு தன்னோட நாட்டை நிர்வகிக்கிற திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. உண்மைதான். அப்ப அப்படி எப்படி செதறி இருந்தாங்க, ஜமீன்தாரி முறை, அப்புறம் அங்கங்க சிற்றரசர்கள், இந்த மாதிரி நிறைய இருந்தாங்க. இன்னமுமே நீங்க நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர்ல ராஜா ஃபேமிலின்னு சொல்லி இருப்பாங்க. அவங்களுக்கான முதல் மரியாதையெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு.
அப்போ 1947ல சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் வருது. இதுக்கு அடுத்துதான் வந்து இந்த ஜமீன்தாரி இந்த அதிகப்படியான சொத்துக்கள் வச்சு ரூல் பண்ணிட்டு இருக்கிற எல்லா அரசர்களையும் ஒரே கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதை வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு நம்ம சொல்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து சிறப்பாக செஞ்சிருப்பாங்க. அதை செஞ்சதுனாலயே வந்து பாத்தீங்கன்னா அவர் இரும்பு மனிதர்னு சொல்லுவாங்க. இப்ப 3000 அடிக்கு செலவு வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அவர் தான். நிறைய பேருக்கு வந்து வல்லபாய் பட்டேல் யாருன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சிற்றரசர்களாக இருந்த இந்தியாவை ஒருங்கிணைச்சு ஒரே இந்தியாவை கொண்டு வந்த பெருமை வந்து அவருக்கு தான் உண்டு. இப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சதுக்கு அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அந்தந்த நம்ம லோக்கல்ல இருக்கிற கவுன்சிலர்ஸ்ல இருந்து எம்எல்ஏ, எம்பி, பிரதமர்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஒரு சிஸ்டமே அப்பதான் கொண்டு வராங்க. அதுக்கு பேரு தான் வந்து குடியரசு தினம். அதாவது குடிகள் மக்களாகிய நாம தேர்ந்தெடுத்து அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு மன்னர்னு கூட சொல்லலாம். அதுக்கு பேரு தான் குடியரசு. நமக்கு தேவையான ஆட்சி முறையை நம்மளே தேர்ந்தெடுக்கிறோம். எலெக்ஷன் அப்படிங்கறதுல ஓட்டு பண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த சிஸ்டம் வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்தது தான் 1950 ஜனவரி 26. அதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். குடியரசு தினத்தை பத்தி தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நான் டீட்டெயிலாக வந்து நிறைய இயர்ஸ் நிறைய பேர்களோட பேரெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு ஓரல் தான். என்னோட வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அப்படின்றதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்த விஷயங்கள், படிச்ச விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்களை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.